தங்கம் பெருகணும், தங்கம் வாங்கணும், தங்கம் வீட்ல தங்கணும். அடகு வச்சாலே திருப்ப முடியல, வாங்கவும் முடியல. நாளுக்கு நாள் தங்கம் விலை ஜெட் வேகத்துல ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா உங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்ல பலமான அமைப்புல இருக்காங்க. அதுவும் இந்த கிரகத்தினுடைய வேல்யூ வலிமைகளை வந்து என்ன பண்றாங்க, அதனுடைய பலத்தை வந்து அந்த கிரகத்தினுடைய வேல்யூ 20% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு பகவானுடைய பலம் 20% தான் இருக்குன்னா, அங்க தங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம என்னதான் சொல்லுவாங்கல்ல, குட்டிக்கரணம் போட்டா கூட சரி, இதுவே ஒரு 40% உங்களுக்கு குருவுடைய பலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வாங்கலாம். அதை தக்க வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும். என்ன நம்ம இன்னைக்கு 1 பவுன் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா நம்மளால 1/2 பவுன் வாங்க முடியும், 4 கிராம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே 60%க்கு மேல இருக்கு அப்படின்னா, சரி இப்போ எனக்கு 20% தான் இருக்கு குருவுடைய அனுகிரகம், என்னால நான் எப்படி தங்கம் வாங்குறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. தங்கம் பெருகணும், தங்கம் வாங்கணும், தங்கம் வீட்ல தங்கணும். அடகு வச்சாலே திருப்ப முடியல, வாங்கவும் முடியல. நாளுக்கு நாள் தங்கம் விலை ஜெட் வேகத்துல ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா? முதல்ல தங்கம் வாங்குவதற்கான அமைப்பு நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொதுவாக எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த தங்கம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத அத்தியாவசியமான தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு பண தேவைன்னா உடனே தங்கம் இருந்தாக்க கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நடுத்தர மக்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் தங்கம் முதல்ல தங்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்ல பலமான அமைப்புல இருக்காங்க. அதுவும் இந்த கிரகத்தினுடைய வேல்யூ வலிமைகளை வந்து என்ன பண்றாங்க, அதனுடைய பலத்தை வந்து பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க நிர்ணயம் பண்றாங்க. அதாவது இந்த கிரகம் இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் அது இவ்வளோ சதவிகிதம் நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதெல்லாம் பார்த்தா ரொம்ப மிராக்கலாக இருக்குங்க. அவ்வளோ இப்படியெல்லாம் கூட ஆய்வு பண்ணி அதெல்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு. ஏன்னா நிறைய பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களில் நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம். அந்த ஜாதகத்தில் குரு பகவான் அவங்களுக்கு நல்ல அமைப்பில் ஒரு 80% அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னா, அவங்க தங்கத்தை நோக்கி அவங்க ஓட வேண்டியதே இல்லைங்க. தங்கம் அவங்களுக்கு குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க மோதிரம் கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க, செயின் கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம போயா வாங்குறோம்? நம்மளை தேடி அவங்களே வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த கிரகத்தினுடைய வேல்யூ 20% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரு பகவானுடைய பலம் 20% தான் இருக்குன்னா, அங்க தங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம என்னதான் சொல்லுவாங்கல்ல, குட்டிக்கரணம் போட்டா கூட அதனுடைய அது கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வரும். நம்ம கடையில போய் ஆசைப்பட்ட உடனே வாங்கிரலாம். பட் அதுல நமக்கு தங்குமா அப்படின்னா கண்டிப்பாக தங்காது. அது பேங்க்ல தான் போய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதனுடைய தன்மைகளை வந்து முதல்ல நம்ம பிரிச்சு பார்க்கணும். சரி, இதுவே ஒரு 40% உங்களுக்கு குருவுடைய பலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வாங்கலாம். அதை தக்க வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும். என்ன நம்ம இன்னைக்கு 1 பவுன் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா நம்மளால 1/2 பவுன் வாங்க முடியும், 4 கிராம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே 60%க்கு மேலே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன பரிகாரம் பண்ணினாலும் அதுக்கான அமைப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பரிகாரம் தங்கம் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அதை நம்ம பார்க்க தான் போறோம். அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல தங்கம் வாங்குவதற்கான யோகம் இருக்கா, தங்கத்தை வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ எனக்கு 20% தான் இருக்கு குருவுடைய அனுகிரகம், என்னால நான் எப்படி தங்கம் வாங்குறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா,
அப்போ நீங்க வாங்குவதற்கு ரொம்பவே போராட வேண்டியது இருக்கும். உங்களால் தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையாது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும், என்ன பரிகாரம் பண்ணினாலும் அதனுடைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. ஆனா அதுவே 40% மேல இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய ஓரை வியாழக்கிழமை ரொம்ப முக்கியம்ங்க. அந்த தங்கத்திற்கு தங்கமான ஒரு நாள் அப்படின்னா அது வியாழக்கிழமை தான். இந்த வியாழக்கிழமை அன்று சுக்கிர கடாட்சம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வேணும். அந்த சுக்கிரனுடைய ஓரை என்று கஜலக்ஷ்மிக்கு மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செய்து, மஞ்சளும் வெள்ளை நிற மலர்களாலும் வாசனை மலர்களால அர்ச்சனை செய்து நீங்க வழிபாடு பண்றீங்க. வெண் தாமரை பூ. இந்த வெண் தாமரை பூவும் மஞ்சள் நிற மலர்களையும் நீங்க அர்ச்சனை செய்து வழிபாட்டு பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தங்கம் அமைவதற்கான யோகத்தை அதிகமாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம, நீங்க மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். மங்களகரமான ஒரு நிகழ்வு அப்படின்னா மஞ்சள் தான். அந்த மஞ்சளை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு இன்னும் சொல்லப்போனா, இந்த கருமஞ்சள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. இந்த கருமஞ்சள நீங்க வாங்கி நீங்க வீட்ல வைக்கிறீங்க, அல்லது தங்கம் ஏதாவது ஒரு ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இருக்கு. அதோட சேர்த்து இந்த கருமஞ்சளையும் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த தங்கம் வீட்டில் தங்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. இதுவே உங்களுக்கு 80% உங்க ஜாதகத்துல குருவுடைய அனுகிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவா நீங்க ஒரு இரட்டிப்பாக இப்போ தங்கம் நகைச்சீட்டு போடுறீங்க, இல்ல டிஜிட்டல் கோல்டு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு 80% உங்களுக்கு குருவுடைய பலம் இருக்கு அப்படிங்கிறப்போ, நீங்க பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தங்கம் வாங்க போங்க. கண்டிப்பா அந்த தங்கம் உங்களுக்கு தங்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இன்னும் தங்கம் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில அல்லது சுக்கிர ஓரையில இந்த கோல்டுக்காக நான் ஒரு ரூ. 500 ரூ. 1000 100 200 நான் எடுத்து வைக்கிறேன்னு எடுத்து வச்சிங்கன்னா, அந்த பணத்த உங்களுக்கு தொடுறதுக்கே மனசு வராதுங்க. அப்படி சேர்த்து வச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களாலும் அந்த தங்கம் அப்படிங்கிறத வாங்க முடியும். இந்த தங்கத்திற்கு அதிபதி யாரு அப்படின்னா, குபேரலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குபேரலக்ஷ்மியினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் உரித்தாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நீங்களும் தங்கம் வாங்கி தங்கமான வாழ்க்கையை வாழுங்க. நன்றி. சித்தர் பூமி